ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, கழனிக்கு வேலை செஞ்சுட்டு திருப்பி வர்றது, இது எல்லாமே வந்து அவங்க போறாங்க. இந்த பிரச்சனை என்னன்னா, இந்த நம்மளுடைய சம்மர்ல வர தண்டர்ஸ்டார்ம் வந்து அவங்க போகும்போது நல்ல வெயில் அடிக்கும், கிளியரா இருக்கும். அவங்க அதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டாங்க. வயல்ல அதிகமா ஒர்க் பண்றவங்க மேல சோ அந்த மாதிரி எங்க அதிகமா ஓப்பனா எக்ஸ்போஸ்டா இருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி இடத்துலதான் நம்ம அதிகமா டெத்ஸ் நம்ம கேள்விப்படுறோம். பெருசா ரேடார் ரேஞ்சில் வந்து எங்க அந்த கிளவுட் குரோ ஆரம்பிக்குது, ஒரு இடத்துல வந்து ஒரு இன்ஸ்டேபிலிட்டி, விண்டு, காற்று முறிவோ இல்ல கன்வர்ஜென்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல அது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரேடார்ல ரொம்ப கிளியரா தண்டர்ஸ்டார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த லைட்னிங்கோட பவர் பொறுத்து அதோட ஃபிளாஷ் லைட் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் லைட் வருது அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 லைட்னிங் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இது ரொம்ப பெருசா இருக்கா அப்படிங்கறத பொறுத்து ஒரு 10 to 20 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த ஸ்பாட்ல டிசைட் பண்றது. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அதை ஸ்டடி பண்ணி எடுக்க ஆரம்பிச்சேன் இந்த லைட்னிங் தான். அதுக்கு முன்னாடி நான் ரேண்டமா தான் எடுத்துட்டு இருந்தேன். லைட்னிங் இருக்கும், லைட்னிங் வித் மூன் இன் தி சேம் ஷாட்லயா, ஒரே ஷாட்லயா? ஆமா ப்ரோ. அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஏன்னா கிளவுட் கவர் வரும்போது உங்களுக்கு மூணும் தெரியாது இந்த மாதிரி தண்டர்ஸ்டார்ம்ஸ் டைம்ல. கரெக்ட் ப்ரோ. சேலஞ்ச் இதுல